இந்நேரம் இந்த 1 மந்த்துக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கலாம். அண்ணாமலையே வந்து இந்நேரம் வந்துட்டு ஒரு 10 போஸ்ட் பண்ணியிருப்பார், 20 வாட்டி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருப்பார். பட் டிவிக்கே வந்துட்டு இன்னும் அதுக்கான சான்ஸ் கொடுக்காம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே அண்ணாமலை சப்போர்ட்டர் தான். டிவிக்கே பண்ணுற இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டிஎம்கே பண்ணுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் 95% தப்பாக தான் இருந்துச்சு. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் அதுதான் உண்மை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் டிஎம்கேல இருக்காங்க. நான் உங்ககிட்டயும் நான் டைரெக்டாக பேசுவேன், சொல்லுவேன். பட் டிவிக்கே வந்துட்டு ரொம்ப கன்சர்னிங்காக ரொம்ப வந்து எந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து நேச்சுரலாக அவங்களோட ஹெட்டு சொல்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணியே வந்து இந்த அளவுக்கு அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா, லெட்ஸ் சி நெக்ஸ்ட் 6 months 1 yearல வந்துட்டு இதேமாதிரி ஆட்சி நடந்துச்சுன்னா நல்லது. இந்த 1 month மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. பட் போக போக மேபி ஊழல்லையோ இல்லை மற்ற விஷயம், இந்த ட்ரக்ஸ் உள்ளே வர்றது தடுக்காமல் இருக்கிறது, மற்ற க்ரைம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போது டிவிக்கே பண்ணுறது தப்புன்னு நானும் சொல்லுவேன். இன்றைக்கி வரைக்கும் அவங்க பண்ணது வந்துட்டு இட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் தான். இந்த கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் தேர் ரூலிங் தமிழ்நாடு. ஸோ இந்த 1 month அவங்க பண்ணது இட்ஸ் குட். ஸோ ஃபார் ஸோ குட்னு சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ செப்பரேட் டாபிக். அண்ணாமலை வந்துட்டு நான் கட்சி ஆரம்பித்தா நானே மறுபடியும் சிஎம்மாக இருக்க மாட்டேன், நானே ஒரு டேர்முக்கு தான் இருப்பேன், எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க ஒரு டேர்முக்கு தான் இருக்கணும், மறுபடியும் லைஃப் லாங் தே கனாட் ட்ரீம் அபவுட் பீங் அன் எம்எல்ஏ ஆர் அன் எம்பி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு எந்த கட்சியிலையும் எவனாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அண்ணாமலை அண்ணா. நானும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஐ வில் கீப் சப்போர்ட்டிங் அண்ணாமலை அண்ட் ஹிஸ் நியூ பார்ட்டி. நான் வந்து கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் எப்போவுமே லைஃப் லாங் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும் டிவிக்கே பண்ணுறது எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க பண்ண ஒரு சில நல்ல விஷயங்களை வந்துட்டு நானும் அறிவுள்ள மற்ற சில பேரும் வந்துட்டு அப்ரிஷியேட் தான் பண்ணோம். அவங்க பண்ண தப்பான விஷயத்த மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதனால் வந்துட்டு நான் டிவிக்கே தப்புன்னு சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி தயவு செஞ்சு நீங்களும் பண்ணாதீங்க. நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்லுங்கள், தப்பு பண்ணால் மட்டும் தப்புன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் வரணுன்னா மட்டும் அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இதுதான் கண்டினியூ ஆகும். அதுதான் வந்து நடக்க போகுது. அதுதான் வந்து நேச்சர். அந்த நேச்சரை வந்து நம்ம மாற்றி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நல்லது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு சிட்டிசனாக நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள்.